ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து வெளியில் போயிருந்தேன், எங்கெங்கே போயிருந்தேன், என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்டோட தம்பி ஊர்லேருந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருந்தான். சரி, சாட்டர்டேவே வந்துட்டான், சரி போய் எங்கேயாவது சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டு வந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. செம்மையாக போய் ஃபன் பண்ணிட்டு வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அடித்து பிடிச்சி கிளம்பிட்டு வெளியில் வந்து பார்த்தா செம வெயில். சரி கேபில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கேபும் வந்துச்சு, நாங்களும் கிளம்பிட்டோம். கிண்டி பார்க் போனதுமே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம். அங்கே பாரு, ஆமாடி இருக்கு பாரு, இங்கே ரெண்டனா டபுள் கலராக இருக்குது பாரு, மீன் இது பாருங்க. காணம் உள்ள போயிடுச்சு. இதோ இங்க வரு. விஷம் இங்க வாடா, ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். குட்டியா இருக்கும். மேக்ஸிமம் பாம்புனா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு. மேக்ஸிமம் இதில் தான் இருக்கு. உள்ள ஃபுல்லாகவே நிறையா பாம்பு தான் இருந்துச்சு. இது என்னன்னே தெரில. கொஞ்ச நேரம் கழிச்சு உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு க்ரொக்கடைல். வீடியோவில் கிளியராக தெரில. ஏண்டாடே மூஞ்சியெல்லாம் சுருங்கி போச்சு. தாத்தா வைத்தியா நீ? என்னென்ன அப்புறம் நானே மறந்துக்குவேன். எந்த பக்கம் திரும்பி போய் பார்த்தாலும் ஃபுல்லாக பாம்பாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு சேஷ்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஒரு சில இடத்துல பாம்பு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. பாம்பு பிடிச்சவங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் ஒன்றுமே இல்லை. அது வெயில் அடிக்கிறனால தெரியுமா? அங்க இருக்கு. தெரியுது தெரியுது. குழந்தைங்களை எப்படி கையை பின்னாடி வச்சு அங்கே இருக்க குட்டீஸ் தான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. உண்மையாலுமே இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அவங்களுக்குலாம். அதனால் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான். என்னடா இதில் ஒன்றுமே இல்லைன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு தண்ணிக்குள்ளே இருந்துச்சு பாம்பு. அப்புறம் இதில் பாம்பு எங்கே இருக்குது நீங்களே கண்டுபிடிங்க. இவ்வளோ நேரம் எல்லாமே உயிரோடு இருந்ததை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே இருக்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ராக்லேயே இவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்களேன். நான் பார்த்துருக்கேன். நடு ரோட்டில் இப்படி பண்ணோம். இவனுக்கெல்லாம் கேரட் பீன்ஸ் தான் சாப்பிடுவானுங்க போல். ஒரு வழியாக மியூசியம் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்க ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு. ஹோட்டல்னு சொன்னதும் அவங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்கல. நாங்களும் சொல்ல மறந்துட்டோம். ஒரு வெஜ்ஜு ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் நிறுத்திட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சாப்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்து எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் பீச் கிளம்பிட்டோம்.
உண்மையாலுமே ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், பீச் போனது செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நான் சென்னை வந்ததுலேருந்து அதிகம் போனதே பீச் தான். இந்த டைமில் போகும்போது யாருமே இல்லை, செம்ம ஃபீலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் அங்கேயே ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்துட்டோம், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு. உண்மையாலுமே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்க பீச் போய் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அலையில் விளாண்டுருந்தோம். அந்த அலை வர சவுண்டு கூட உண்மையாலுமே செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. என்னடா இவ இத்தனை டைம் சொல்லிட்டே இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மேபி எல்லாருக்கும் எப்படின்னு தெரில, எனக்கு செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் வேறு போகணும். சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்புனதுமே எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃபுட் கோர்ட் போயிட்டு லைட்டாக ஜூஸ் அந்த மாதிரி சம்திங் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எதாவது சாப்பிட்டு நானும் இந்த டேவை முடிச்சிட்டேன். என் டே இப்படி தான் போச்சு. ஹலோ எவ்ரிவன், நான் போயிட்டு வந்துட்டேன். செம்ம டயர்டாக இருக்குது, அதனால் சீக்கிரமே வந்துட்டேன். ஈவினிங்கே வந்துட்டேன் ரூமுக்கு. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் மார்னிங் ஆஃபீஸ் போக முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நேரமே வந்துட்டேன். அவனும் காலேஜ் போனதுனால நேரமே வந்துட்டோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இனி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs நிறையா பார்க்கலாம்.